அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் அனுபவம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சிறுகதை. இந்த மாதிரி சிறுகதைகள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிக்கிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்பவும் எளிமையான ஒன்று. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிடுவேன். எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்குவேன். அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரியா ஆயிட்டார். ஐயா, இதையே தானே நாங்களும் செய்கிறோம். இதில் என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த ஞானி சொன்னார், இங்கே தான் நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னு. அப்படியானார் அவர். ஆமாம், நீங்கள் செய்கிற தவறு எனக்கு புரியுது. ஏன்னா நான் உங்களை மாதிரியும் வாழ்ந்திருக்கிறேன். அதனாலே என் அனுபவத்திலே உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுது அப்படின்னார். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னார். இதோ பாருங்க, சாப்பிட்றதுங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமான பொதுவான ஒரு காரியம். ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னு கேட்டார். நீங்கள் பசி இல்லாத போது சாப்பிட்றீங்க. இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க. சாப்பாடு ருசியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க. எது தேவைங்கிறது தெரியாமையே சாப்பிட்றீங்க. அது மாதிரியே தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக போச்சு. இப்போது இது தேவையா இல்லையாங்கிறதை நீங்கள் பார்க்கறதில்லை. சாப்பிடும்போது 1000 வேலைகளை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதனாலே அது சாப்பிடுதலாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் தூங்கும்போது அது தூங்குதலாக இருக்காது. ஏகப்பட்ட கனவுகள் வரும். உங்கள் மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் எனக்குள்ளே நடக்கிறது அப்படி இல்லை. தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும் அப்படின்னார் அந்த ஞானி. இப்போ வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிட்றதை அனுபவிக்கிறார். அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம் அப்படி இல்லை. மனம் போன போக்கிலே சாப்பிட்றோம். இது இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டுலையும் செயலில் வேறுபாடு இல்லை, விழிப்புணர்விலே தான் வேறுபாடு இருக்கு. அவர் சாப்பிடும்போது ஒரு சாட்சி மனோபாவத்தோடு சாப்பிடுகிறார். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடுகிறார். ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையாக செயல்படுது. அதனாலே அவர் சாப்பிடும்போது நம்மை விட மகிழ்ச்சியாக இருக்கார். நாம் அப்படி இல்லை. வயிற்றை நிரப்புவதற்காக சாப்பிடுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் சாப்பிடும்போது நாம் அங்கே இருக்கிறதில்லை, எங்கேயோ போயிடுறோம். உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆனால் ஞானி அப்படி இல்லை. அவர் சாப்பிடும்போது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும். எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வுடன் செய்யலாம். மனம் போன போக்கிலும் செய்யலாம். விழிப்புணர்வுடன் செய்யும்போது செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது. அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே முழு ஈடுபாடு வேணுங்கிறது தான் அது. அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாற்றிக்கிட்டால் போதும். நன்றி, வணக்கம்.